இன்றைக்கு உங்க மத்தியில மறுபிறப்பு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே அவன் புது சிருஷ்டி என்று வேத வாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அவன் புதிய மனுஷனாக மாறுகிறான் என்று இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். இந்த பிரசங்க வாக்கியங்களை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். அப்போ ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டியாக மாறுவது எவ்வளவு உகந்த ஒரு காரியமா இருக்கிறது என்று இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத வாக்கியங்கள் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்கிற மக்களை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதிய மனுஷர்களாக இன்றைக்கு மக்கள் காணப்படுகிறார்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டா புத்தம் புதிய மனிதர்களாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள கர்த்தர் நேசிக்கிற வண்ணமாக அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்துல ஸ்தானத்துல அவருக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேட்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக நிக்கதோமு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை காணும்படி இரவு வேளையில அவன் வருகிறான். அவனை பார்த்து ஆண்டவராக இயேசு இப்படி சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. அவனுக்கு ஒரே ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. அவன் கேட்கிறான், என்னுடைய தாயின் கருவில வயிற்றுல 2ஆம் தரம் நான் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு சொல்றார், நீ இஸ்ரவேலுக்குள் போதகனாய் இருந்து இதனை அறியாது இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடியும் நாம் வாசிப்போம். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படி என்றால் மறுபிறப்பு என்றால் என்ன என்பதான கேள்விக்கு 2 முக்கியமான காரியத்தை இந்த வசனத்தின் ஊடாகவே உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஒன்றாவது ஜலத்தை குறித்தும், 2வது ஆவியை குறித்தும் உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். இப்ப ஜலத்தினால நாம் எப்படி பிறக்கணும், ஆவியினால நாம் எப்படி பிறக்கணும்? ஆண்டவராக இயேசுனால இந்த வார்த்தை சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அவன் புது சிருஷ்டியாகி தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தேவலோகத்தை அவன் காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்ப அவன் புது சிருஷ்டி ஆகுவது எவ்வளவு உகந்த ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப புது சிருஷ்டியாக மாற விரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் 2 நிலையில அவன் பிறக்க வேண்டும். ஒன்று ஜலத்துல பிறக்கணும், 2வது ஆவியில பிறக்கணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு ஒரு நல்ல ஒரு கருத்தை இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜலம் என்பது எதை குறிக்கிறது, ஆவி என்பது எதை குறிக்கிறது என்று சற்று ஆழமாக நம்ம வேத வாக்கியத்தின் ஊடாக நாம் ஆராய்ந்து அறிவோம். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும்
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜலம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. அப்ப வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வசனமாகிய வார்த்தையின் மூலமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த எபேசியர் 5:26 சொல்லப்பட்டிருக்கு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். அப்ப தண்ணீர் முழுக்கினால அவன் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்றார். அப்ப இந்த ஜலம் என்பது வேத வசனத்தின்படி, இந்த எபேசியர் 5:26 கர்த்தருடைய வார்த்தையை இங்கு நமக்கு குறிக்கிறதாக காணப்படுகிறது. அப்ப வார்த்தை ஊடாக ஒரு மனுஷன் பிறக்கணும். இயேசுநாதரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் வேதாகமத்தை கருத்தோடு வாசிக்க வேண்டும். நீ புதிதாய் பிறந்த குழந்தை, ஆக களங்கம் இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல நீ வாஞ்சும் தவறு உள்ளவனாய் இருந்து கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையில நாளுக்கு நாள் வளர வசனத்தை வாசிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி வசனத்தை வாசித்து வார்த்தை ஊடாக தங்களை உருமாற்றம் செய்கிறவர்கள் மாத்திரமே மறுபடியும் பிறந்தவர்கள் என்று ஒரு தெளிவான கருத்தை கர்த்தர் இந்த இடத்தில் பேசுகிறார். தொடர்ந்து 1 பேதுரு 1:23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட முடியும், மறுபடியும் எப்படி அவன் பிறக்க முடியும் என்று ஆண்டவர் 1 பேதுரு 1:23 கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அவன் பிறக்க வேண்டும் என்றால், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் வசனத்தின் மூலமாகத்தான் அவன் பிறக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் திருவசனத்தை ரொம்ப அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து ஒரு காரியம் நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்றது ஒரு பகுதி தான், ஆனா இன்னொரு பகுதி அவன் வளரணும். இந்த உலக மனுஷனா இல்ல, தேவனுக்கு உகந்தவனாக அவன் வளர வேண்டும் என்றால் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையில் அவன் வளர வேத வசனத்தை கருத்தோடு ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனம் தான் அவனை உருமாற்றம் செய்யும், இந்த வசனம் தான் அவனை மறுபிறப்படைய செய்யும், இந்த வசனம் தான் அவன் புதிய மனுஷனாக அவனை உருவாக்கும் என்று மிகுந்த தெளிவான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் இந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறார். அப்ப மறுபிறப்பு என்றால் என்னன்னாக்கா, ஒரு மனுஷன் ஜலத்துல பிறக்கணும். இந்த ஜலமாகிய கர்த்தரோட வார்த்தையில அவன் பிறக்க வேண்டியது அவ்வளவு அவசியமா இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். தொடர்ந்து யாக்கோபு 1:18 வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார் என்ற பிறப்பித்தார். சத்திய வசனம், சத்திய வார்த்தை, வார்த்தையினாலதான் நாம் பிறக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லதுதான். இயேசுதான் உலக ரட்சகர், இயேசுதான் தெய்வம், அவரை என்று வேற தெய்வம் இல்லை, எல்லாமே சரிதான். ஆனா நீங்கள் அவருக்குள் உருவாக, அவருக்குள் வளர, அவரை நீங்கள் அறிகிற அறிவின் மேன்மை அடைய, நீங்க மறுபிறப்பினுடைய நிலையில உருவாக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருவசனத்தை வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று இங்கு யாக்கோபு 1:18 ரொம்பவே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பித்தாராம். அப்ப வார்த்தை தான் உங்களை உருமாற்றம் கொண்டு வரும். இந்த வசனம் தான் உங்களை மறுபிறப்படைய செய்யும். இந்த வசனத்தின் மூலமா தான் நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவீர்கள் என்று ரொம்பவே தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இன்னும் 1-2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:3 பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசுவானவர் சொல்லுகிற இந்த வார்த்தையிலிருந்து ரொம்பவே தெளிவான இன்னொரு கருத்தை நாம் பார்க்கிறோம்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் தேவ வசனத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட முடியும், சுத்தமாக்கப்பட முடியும். அவனுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள ஒரு மனுஷன் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் ரொம்பவே தெளிவா அந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். யார் ஒருவர் ஆண்டவருடைய வசனத்தை உபதேசத்தை உண்மையா கேட்டு உபதேசத்தின்படி தங்களுடைய வாழ்க்கை மாற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும், சுத்திகரிக்கப்பட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால், மறுபடியும் பிறந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு சொன்ன உபதேசம் ரொம்பவே முக்கியம். ஆகவேதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் எத்தனை பேர் வேதாகமத்தை ஒழுங்காக நேர்த்தியாக முறையாக வாசிக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த வருஷத்திலேயாவது அந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கலாமே. ஆண்டவர் மெய்யாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் நன்றாக மறுபுறப்படைந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஒரு தேவ சுத்திகரிப்பு உங்களுக்கு அவசியமா இருக்கிறது என்று யோவான் 15:3 பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசம் தான் உங்களை இப்ப சுத்திகரிச்சிருக்கிறது. இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த உருமாற்றம் வருகிறது, சுத்திகரிப்பு வருகிறது. அவர் புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற மனுஷர்களாக மாறுகிறார்கள் என்று இங்க ரொம்பவே அழகாக கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். தொடர்ந்து யோவான் 17:17 வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக 17ஆம் அதிகாரம், பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராக இயேசுநாதர் பரிந்து பேசுகிறார் தன்னுடைய சீசர்களுக்காக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும் என்றால், வசனத்தின் வாயிலாக, வார்த்தையின் வாயிலாகத்தான் அவனை சுத்திகரிக்க முடியும் என்று தெளிவாக இங்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் வாசித்து அறியும் பொழுது நாளுக்கு நாள் அவன் பரிசுத்தமாகி கொண்டே போகிறான். இந்த பரிசுத்தமாகுதலின் சாயல், இந்த உருமாற்றம் ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மையிலே அவனை கொண்டு போய்விடும். அவன் பிற்காலத்தில் தேவ சாயல் அடைவான். அவருக்கு உகந்த ஒரு நல்ல பிள்ளையாக இந்த பூமியில வாழ கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். காலம் ஒன்று வரும், அவனை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்வதற்கும் இந்த பரிசுத்தம், இந்த மறுபிறப்பு அவனை மாற்றி அமைக்கிறது என்று இங்கு வேதாகமத்தில் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது, நீங்கள் ஆண்டவராக இயேசுநாதரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் சுவிசேஷ வசனம் உங்களை மத்தியில் பிரசங்க பண்ணப்பட்டது. யாரோ ஒருவர் சாட்சியாக உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு பிரசங்க வாக்கியத்தை கூட நீங்க கேட்டு அது மூலமாக கூட நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும். ஏதோ ஒரு வசனம், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்களை மறுபரப்படைய செய்திருக்கிறது. அதாவது, நீங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அல்லது உங்களை ஒப்பு கொடுக்க இந்த வசனமே உங்களை மாற்றிருக்கிறது. அப்போ சுவிசேஷ வார்த்தைகள் மனுஷனை உருமாற்றம் செய்து, மறுபுறப்படைய செய்து, புதிய வாழ்க்கைக்குள்ள அவன் கொண்டு போகிறது என்று இங்கு நாம் அறிந்து கொள்கிறோம். இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தை நாம் வேதாகமத்திலே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். பவுல் அந்த அழகு வசனத்தை ரொம்பவே தெளிவா சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் என்று சொல்றேன்.
அப்ப இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ வசனத்தை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கித்ததன் மூலமாக அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து போய் உங்களை உருமாற்றம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீங்கள் மறுபுறப்படைய செய்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க தானாகவே இந்த திடீரென்று மறுபுறப்படையில, இந்த சுவிசேஷ வார்த்தைகளே உங்களுக்குள்ளாக கடந்து போய் இந்த மறுபிறப்பினுடைய நிலையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது என்று வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 3:16 பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவனுடைய அன்பை குறித்தும், தேவன் இந்த உலக மக்கள் மேல வைத்த அன்பை குறித்தும், அது நிமித்தமாக அவர் ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமியில அனுப்பினதை குறித்தும் ரொம்ப அழகாக சித்தரித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் இது. அப்ப சுவிசேஷ வசனத்துக்கு, வார்த்தைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வசனத்தை நாம் இங்க பார்க்கிறோம். யோவான் 3:16. அப்ப சுவிசேஷ வசனம் எங்கெல்லாம் பிரசங்க பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் மறக்காமல் யோவான் 3:16 சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன? கடவுள் மனிதர்கள் மேல வைத்த அன்பு. அதனால அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பி இவ்வளவா உலகத்துல அவர் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப சுவிசேஷ வசனம் மக்களுக்கு ஒரு உகந்த ஒரு வார்த்தையாக கடந்து போய் அவர்கள் மறுபுறப்படைவதற்கு, அதாவது புதிய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு அவர்களை உத்வேகமாக இந்த வசனம் அவர்களை முன்தள்ளி வார்த்தைகள் மூலமாக அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவமாக பேசி அவர்களை மாற்றுகிறார் என்று வசனம் ரொம்ப தெளிவாகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யோவான் அப்போஸ்தலர் 8:5 வாசிப்போம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நன்றாக கவனித்து கேளுங்கள். இந்த சுவிசேஷ வசனத்தின் மூலமா தான் மக்களுக்கு மறுபிறப்பு என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இங்கு பிலிப்பு செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். அவன் சமாரியாவுக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். யாரை குறித்து பிரசங்கித்தானா? கிறிஸ்து. அப்ப சுவிசேஷத்தின் சாரம் என்ன? இயேசு. அப்ப இயேசுவை குறித்து அவன் மக்களுக்கு அவன் பிரசங்கித்தான். அப்ப இயேசுவை குறித்து மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? மக்களுக்கு ரட்சிப்பு உண்டானது, சுகம் உண்டானது, விடுதலை உண்டானது, தேவ சந்தோஷம் உண்டானது என்று தொடர்ந்து வருகிற வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. 8 வசனம் முடிய 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லப்படுகிறது? மக்களுக்கு ஆரோக்கியம், மக்களுக்கு விடுதலை, மக்களுக்கு சுகம், மக்களுக்கு ரட்சிப்பு, மக்களுக்கு தேவ சந்தோஷம் எல்லாம் ஒரு சேர ஒரே நேரத்தில் உண்டாகிறது. அப்ப ஒரே நேரத்தில் ஒரு சேர உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் உலக மக்கள் இயேசுவை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் வந்து இறங்குகிறது. அந்த தேவ பிரசன்னத்தின் மகிமை தான் மக்களை ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை நடத்தி அவர்களை மறுபுறப்படைய செய்கிறது என்று ரொம்ப தெளிவாகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, உங்களுடைய ரட்சிப்பை சற்று கவனித்து பாருங்கள். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? இந்த ரட்சிப்பு எப்படி உங்களுக்கு உண்டாயிற்று என்று நீங்கள் ஆராய்ந்து வசனத்தின் மூலமாக கொஞ்சம் தியானித்து பாருங்கள். நான் பேசுறதெல்லாம் சரி என்று சரியாக நீங்க சொல்லக்கூடும். இன்னும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக 13ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள்
எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இங்கு ரொம்ப நேர்த்தியாக ஒரு 4 காரியங்களை சித்தரித்து சுவிசேஷ வசனத்தினுடைய பிரபல்யம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, இது எப்படி ஒரு மனுஷனை மறுபரப்படைய செய்கிறது என்று 4 காரியங்கள் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாருங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அப்போ இயேசுநாதரை விசுவாசிக்கத்தக்க, அதாவது அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப அவரை குறித்து கேள்விப்படத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும்? அவங்க விசுவாசிக்கிற அளவுல நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப மூன்றாவது காரியத்தை பாருங்க, பிரசங்கிக்கிறவன், அதாவது மன்னிக்கணும், ஆமா, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப பிரசங்கிக்கத்தக்கதாக மக்களை நாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ரொம்பவே தெளிவான வாசனங்களை நாம் இங்க பார்க்கிறோம். அப்பதான் மக்கள் கேள்விப்படுவார்கள். நான்காவது காரியத்தை பாருங்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்கள்? அப்ப மக்களை பிரசங்கிக்கத்தக்கதாக அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப 4 முக்கிய காரியங்கள் இந்த இடத்துல இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன காரியத்தை நாம் கவனித்து பார்க்கிறோம்னா, சுவிசேஷத்தினால தான் மக்களுக்கு மறுபிறப்பு உண்டாகிறது. அப்ப தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் அமைதலாயிராதபடிக்கு சுவிசேஷ வார்த்தைகளை மக்கள் கேட்கும்படியாக நாம் போய் வெளியில சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு மறுபிறப்பு உண்டாகும். இல்லாவிட்டால் ஒருபோதும் அவர்களுக்கு மறுபிறப்படைய வாய்ப்பே இல்லை. அவர்கள் அந்த உலக மக்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், மாம்சத்துக்குரியவர்களாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனுக்குரிய மக்களாக ஒருபோதும் அவர்கள் மாறவே முடியாது. இது குறித்து இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள், இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்துல அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்துல அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அப்ப திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்க பண்ணப்பட்டது. அந்த பிரசங்க வாக்கியத்தை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், மறுபுறப்படைந்தார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், ஆண்டவராகிய தேவனுக்குரியவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஆமே. அப்ப இந்த காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவனை குறித்தான நல் வார்த்தைகளை நம்ம வெளியில போய் சொல்லணும். நீங்க சொன்னாதான் மக்கள் மறுபுறப்படைவார்கள். ஆமே. ஒருவன் ஜலத்தினால் பிறவாவிட்டால் அவன் புது சிருஷ்டியாக மாறக்கூடும். அப்ப ஜலமாகிய கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. சுவிசேஷ பிரபல்யத்தை மக்களுக்கு நம்ம மத்தியில கொண்டு போகணும். அப்ப சுவிசேஷ வசனத்தை கேட்கறது மூலமா தான் மக்கள் மத்தியில மறுபிறப்பு உண்டாகிறது. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் தான் மறுபிறப்பினுடைய சாயலை நாம் இங்க பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவராகிய தேவனை நீங்க தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒருவரும் ஒருபோதும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இந்த பரிசுத்தம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் என்றால், வசனத்தின் வாயிலாக சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி தங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுனால தான் பரிசுத்தம் வருகிறது. உங்களை என்னையும் அழைத்த தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்த தேவன் தான் இன்னைக்கு நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனம் எல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயே பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப வசனத்தை வாசிக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும்.
அவர்கள் தான் மறுபிறப்பினுடைய நிலையில வாழ முடியும், வர முடியும். இல்லாவிட்டால் ஒருபோதும் பரிசுத்தமாக்கப்படவோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக வரவோ அவங்க சாத்தியமே கிடையாது. யோவான் 1:12 பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றாங்க. அப்ப உலக பிள்ளைகளிலிருந்து, உலக பிள்ளைகள் என்கிற நிலையிலிருந்து, மாம்ச பிள்ளைகள் என்கிற நிலையிலிருந்து, உலகத்தான் என்ற நிலையிலிருந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் வார்த்தை வாசிக்கும் போது வாசித்த வசனத்தை அவர்கள் மனதிலே பதிய வைத்து அதுபடி நடுவும் பொழுது, செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மாறுபடுகிறது. அப்ப வாலிபர்களா இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் நீங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனம் தான் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்க பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும் என்று வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வரணுமே. 119 சங்கீதம் 9 வாசிங்கள், 11 வாசித்து பாருங்கள். வாலிபர்களை எப்படி கர்த்தர் வசனத்தின் வாயிலாக மாற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உங்களோட வார்த்தையை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப வசனம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுகிறது என்று ரொம்பவே தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்பான கர்த்தருடைய தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்கள் வேதாகமத்தை வாசிப்பதற்கு நேரம் கொடுங்க. நீங்கள் வாசிக்கிறவர்களால் மாத்திரமல்ல, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, பொதுவான நிருபத்தில் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. அப்ப வசனத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய பாருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் உங்க மேல பிரியமாக இருப்பார். இரண்டாவது காரியமாக, ஆவியினாலே நமக்கு மறுபிறப்பு கிடைக்கிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் முன்பு நாங்கள் வாசித்த அதே வசனம் தான். யோவான் 3:5 நம்ம மறுபடியும் வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆவியினாலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆவியினாலே பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ரொம்பவே தெளிவாக ஆண்டவர் சொல்றார். இந்த ஆவி என்பது என்ன, எதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார் என்று நாம கொஞ்சம் தனியாக கொஞ்சம் வசனத்தை ஆழ்ந்து நாம் கவனிச்சு பார்க்கலாம். தீத்து 3:5 பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழு முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்தமாக்குதலுடைய புதிதாக்குதலினாலும் கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக்குதலின் புதிதாக்குதல், மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப மறுஜென்ம முழுக்கு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட முடியும்? இந்த மறுஜென்ம முழுக்காகிய பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை புதிதான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராரு. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் உங்களுடைய சுய பலத்துல நீங்க பரிசுத்தமாக்கப்படவும் முடியாது, மறுபுறப்படையவும் முடியாது. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் முடியாத காரியங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். மாம்சத்தினால நாம் சாதிக்க முடியாத எத்தனையோ காரியங்கள் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? நீங்க வசனத்தை வாசித்து நேர்த்தியாக ஆண்டவரிடத்துல பக்தியாக நீங்கள் வாழ வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் இந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ஒத்தாசை. நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
அதாவது நம்ம ஏற்றபடி நாம் ஆண்டவர்கிட்ட என்னதான் வேண்டிக் கொள்றதுன்னு சொல்லி நம்ம தெரியாத இருக்கிற காலத்துல, ஜெபத்துல தெரியாத இருக்கிற காலத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் தான் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார். இந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு துணை நிற்கிறார். இவர் உங்களைய சன்னமா உங்களை உருமாற்றம் செய்து கொண்டே போறாரு, உங்களை மாற்றிக்கொண்டே வர்றாரு. நீங்க தேவ சாயலை அடைய, நீங்க மறுபுறப்படைய, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றிக்கொண்டே வருகிறார். மறு ஜென்மம் முழுக்கினால பரிசுத்த ஆவியானவர் புதியதாக்குதலினாலும். அப்ப உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களால் கூடாமல் போகும். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் சக்தியோடு நீங்கள் போராட வேண்டும் என்றால், இந்த உலகத்தின் ஆவிகளோடு நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சுயபலம் இந்த இடத்துல ஒன்றுமே செய்யாது. அது தோல்வியில தான் போய் முடியும். ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பலன் தான் உலகத்தின் சக்திகளை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அசுத்தாவின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க முடியும். அந்த அசுத்தாவின் வல்லமைகளை தோற்கடிக்க முடியும். நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக வாழ்வதற்கு, நீங்கள் மறுபிறப்பு அடைந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஜீவன் செய்வதற்கு இந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆக நீங்க எவ்வளவு உன்னதமாக, எவ்வளவுக்கு பிரியமாக பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்திருக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த மறுபிறப்பினுடைய சாயல் உங்களுக்குள்ள வருவதற்கு ஆவியானவரே உங்களுக்கு ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். ஆக அவர் துணை கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், வாழ வேண்டும். இப்படி நீங்க செய்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுப்பார். வசனம் சொல்லப்படுகிறது, மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியோட புதுதாக்குதலினாலும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு எத்தனை பேருக்கு வேணும்? இந்த புதிதாக்குதல் எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்க பரிசுத்த ஆவியை சார்ந்து நினைங்க. அவருக்கு உகந்த பிள்ளையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க ஏற்ற நிலையில் நீங்க மாறுபட்டு நீங்க மறுபுறப்படைந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நீங்கள் கண்டிப்பா இருப்பீர்கள் என்று வேத வாக்கியங்கள் ரொம்பவே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 37ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இங்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த விதத்துல மனுஷிக ஆவியாகிய நம்மளுடைய ஆவியோடு தேவ ஆவி இணைந்து கிரியை செய்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். கொலையுண்டவர்கள் மேல் ஊது என்றார் என்று 9ஆம் வசனத்தை நான் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை பாருங்க. ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளையாக அவனை மாற்றுகிறது. வசனம் சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் தாமே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்குள்ள அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியோடு இணைந்து அவர் பலத்த கிரியைகளை செய்ய முடியும். ஒண்ணுமில்லாதவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர் உயிரடைய செய்கிறது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. இதை குறித்து இன்னும் தெளிவாக உங்களோடு நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உயிர்ப்பிக்கிற கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள இருந்து செத்து கிடக்கிற அனைத்தையும் உயிர்ப்பித்து உயிரடைந்து
அவருக்கு ஆண்டவராக தேவனுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற மக்களாக மாற்றத்தை அமைக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆவிதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று ரொம்பவே தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எவ்வளவா சார்ந்திருக்க வேண்டும். காலம் ஒண்ணு வருங்க, இன்னைக்கெல்லாம் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படலை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒரு நாளைக்கு அவரை நாம் சந்திக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படி நாம் சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கிரியை நமக்குள்ள உண்டாகும் என்று வேறொரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கம் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அன்றியும் மரித்தோரிலிருந்து உங்களை எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த சரீரமானது ஒரு நாளைக்கு மறுபிறப்பு அடையணுங்க. ஆண்டவராக தேவனுடைய லோகத்துக்கு இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சாவுக்கு எதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் தான் இந்த உயிர்ப்பிப்பை கொண்டு வர முடியும். இந்த உருமாற்றத்தை அவர் தான் கொண்டு வரணும். இந்த மறுபிறப்பு அவர் தான் கொண்டு வரணும். நமக்குள்ள பரிசுத்தமாக்கப்படுதலை அவர் தான் கொண்டு வரணும். இந்த மறு ஜென்ம முழுக்க அவர் தான் நம்ம இடத்துல கொண்டு வரணும். அப்படி கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வராவிட்டால் நம்ம ஒருபோதும் நம்ம சுத்திகரிக்கப்படவோ மறு ஜென்ம முழுக்குள்ள கடந்து போகவோ தேவனுடைய பிள்ளைக்குரிய லட்சணத்தை நாம் அடையவோ ஒன்றுமே நம்மளால முடியாமல் போயிடும். அப்ப கடைசியில முடிவு என்ன? அது தோல்வியில போய் முடியும். என்ன தோல்வினாக்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக கொஞ்ச காலத்துக்கு நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரோட வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளாமல் போகலாம். அல்லது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை ஒரு தோரணை தான் இருக்கும். ஆனா சரியான வசனத்தின்படி நம்ம வாழாதனால, வார்த்தையின்படி வாழாதனால, ஆவின்படி வாழாதனால நம்மளோட வாழ்க்கை அப்படியே மாறுபட்டு போய் நம்ம உலகத்துக்குரியவர்களா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி போயிடும். இந்த நிலையில இருந்து நாம் மாறப்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு கொடுங்க. அந்த ஆவியானவர் தான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தேவ சாயலாக உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த மறுபிறப்பு உங்களுக்குள்ள வரணும். இந்த மறுபிறப்பு உங்களுக்கு வர பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு திட்டமாக நடத்த முடியும். இந்த ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கலாமே. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சு விடலாமே. அப்ப திருத்துவ தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை தெய்வமாக நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாமே. நீங்க முத்திரையாக பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாமல் இருக்கணுமே. அப்போ வசனத்தை வாசிக்கிறீங்க, வார்த்தை என்னென்னலாம் சொல்லப்படுதோ அதன்படி நீங்க வாழ பாருங்க. நீங்க வார்த்தைக்கு உகர்ப்பமா நீங்க வாழும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில விட்டு போன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். இயேசு விட்டு போனவர்கள் எல்லாவற்றையும் நீங்க ஒன்றும் மறந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு விளக்கம் காட்டுகிறார். இந்த ஜீவ வசனம் உயிரோட்டமாக நிலைநிற்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள ஒரு உயிர்ப்பிப்பை கொண்டு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை அப்படி உருமாற்றம் செய்கிறார். அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் கடந்து போகிறது. இந்த காரியம் எல்லாம் செய்கிறதா பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப இப்படிப்பட்ட நிலையில நீங்க மாறும் பொழுதுதான் மறுபிறப்படைய முடியும். அப்ப ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கலாமே. உங்களோட வாழ்க்கை முழுமையாக அப்படி விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க சீக்கிரமாக மாறுவீர்கள். ஆண்டோட பிள்ளைகளை என்று சொல்லக்கூடிய லட்சணத்தை நீங்க மாறுபடுவீர்கள். உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். உங்க வாழ்க்கை மூலமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இந்த தேவ நன்மைகள் உங்கள் மூலமாக பிறக்கும். அந்த நன்மையை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அந்த நன்மை மூலமாக அநேகர் பயனடைவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரலாமே. அதுக்கு ஏன் உங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது? அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கணும். நீங்க வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள்,
நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் என்ன விரும்புகிறார் என்று வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ அதன்படி நீங்க வாழ பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அமையக்கூடாது. நீங்க அவருக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மாறிவிட்டால் தேவன் ரொம்பவே சந்தோஷப்படுவார், உங்களிடத்துல மகிழ்ச்சியா இருப்பார். நீங்களும் மாறுதல் அடைந்து மறுபிறப்படைவீர்கள். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. 2 முக்கிய காரியங்களை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். ஒன்றாவது வசனத்தின் மூலமா, அதாவது வார்த்தையின் மூலமாக மறுபிறப்பு என்றும், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக மறுபிறப்பு என்றும் 2 முக்கியமான காரியங்களை உங்களோட நான் பேசியிருக்கிறேன். இந்த நிலையில நீங்கள் நிச்சயமா நீங்க மாற்றப்படணும். வார்த்தைகளை அனுதினமும் வாசித்து வசனம் என்ன சொல்லுகிறோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க சீக்கிரமா மறுபிறப்படைவீர்கள். இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீங்க பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு நீங்க விட்டு கொடுங்க. அவருடைய நடத்துதலுக்கு நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் துக்கப்படுத்திக் கொண்டு வாழாதீங்க. அவர் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்க போங்க. நீங்க ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவர் என்னை நடத்துங்க சுவாமி, உங்களுடைய வழியில் நான் நடக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் என்னென்ன விட்டு போனாரோ, என்னென்ன சத்தியத்தை தான் எனக்கு சொன்னாரோ அவைகளெல்லாம் எனக்கு நினைப்பூட்டி அந்த பரிசுத்த பாதையிலே என்னை நடத்துங்களப்பான்னு கேட்டு பாருங்க. இந்த பரிசுத்த தேவன் திட்டமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 2 காரியத்தையும் மறந்துடாதீங்க. நீங்க மறுபிறப்படைய நிச்சயமா ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து வார்த்தையின்படி நீங்க வாழும் பொழுது மறுபிறப்படைவீர்கள். 2வது, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் எப்படியெல்லாம் அவனை நடத்துகிறாரோ அந்த தேவ ஆவியானவர் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, அதன்படி செய்யும் பொழுது நீங்க நிச்சயமா மறுபிறப்படைந்து தேவனுடைய சாயலாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. God bless you.